கிருத்திக் வானிலைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேதி மே 19 காலை வானிலை அறிக்கை. இன்றைய வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அதே போல் தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதியில் வட இலங்கையை ஒட்டி டெல்டாவுக்கு தெற்கே அந்த காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது. படிப்படியாக தீவிரமடைந்து வருகிறது. அதே போல் படிப்படியாக வடக்கு நோக்கியும் நகர்ந்து வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காற்று சுழற்சியின் நகர்வு என்பது டெல்டாவை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடாவுக்கு வடக்கே பாக்தீல சிந்தி டெல்டாவுக்கு தெற்கே இடப்பட்ட பகுதியில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தாக்கத்தினால் மழைப்பொழிவு இன்று முதல் தீவிரமடையும். தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களும் தற்போதைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் கிட்டத்தட்ட மழை மேகங்கள் தீவிரமடைந்து வருகிறது. கிட்டத்தட்ட மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், டெல்டாவின் தெற்கு பகுதியான நாகப்பட்டினம் தெற்கு பகுதி, முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், புதுக்கோட்டை பகுதிகள், அதே போல் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இந்த பகுதிகள், அதே போல் தூத்துக்குடியிலும் ஒன்றும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு தொடங்கும் போது கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழைப்பொழிவு கிட்டத்தட்ட தொடர் மழைப்பொழிவாகவே கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து மழைப்பொழிவு பொழிந்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறது, தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறது என்று கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. மழை வேண்டாம் எங்களுக்கு என்று அந்த அளவுக்கு ஒரு மழைப்பொழிவு கேரளாவில் தொடர்ந்து மழைப்பொழிவாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு தொடர் மழைப்பொழிவாக ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மழைப்பொழிவாக பொழிந்து வருகிறதாக தகவல் கிடைத்துள்ளது. இது நம்ம எதிர்பார்த்தது தான். இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் மழைப்பொழிவு அதிகமாகும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளா, தெற்கு கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலை, அதே போல் தென் மாவட்டங்களிலும் இன்று முதல் மழைப்பொழிவு தீவிரமடையும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்று மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவு தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளுமே மழைப்பொழிவு தீவிரமடை போகிறது. குறிப்பாக தென்னிந்தியாவே தீவிரமடை போகுது. குறிப்பாக முதல் தொடக்கமே தீவிரமடைவது என்பது கேரளா, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை, உட்புற மாவட்டங்கள், அதே போல் தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரளா எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள். இதில் சிறப்பான அறிக்கை என்னென்றால் வடகடலோரத்துக்கு மழைப்பொழிவு தீர்கிறது. காரணம் காற்று சுழற்சி வடகடலோரத்தை ஒட்டி. வடகடலோரம் என்பது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அதேபோல் டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்கால், அதே போல் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஒன்றும் சரிவர நிறைய இடங்களில் மழைப்பொழிவு இல்லை என்று நிறைய வேதனை கூட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் குறைவான பொழிவும் பொழிந்திருக்கிறதாக சேலம் மாவட்டத்திலேருந்து இன்னும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு சரிவர இல்லை என்று வேதனை வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக பொறுமை காக்க வேண்டும். 23ஆம் தேதி வரைக்கும், பெரும்பாலும் 23ஆம் தேதி அதிகபட்சமான வாய்ப்புகள் 23ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். அனைவருமே சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை என்று பெரும்பாலான தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதியுமே வரக்கூடிய இன்று முதல் மழைப்பொழிவு தீவிரமடைய போகிறது. இதில் அதிகமான மழைப்பொழிவு என்பது மிக கனமழை, அதிகனமழை, அதீத கனமழை, பாதிக்கும் மழை என்பது கேரளா, தெற்கு கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த இடங்களில் முதலிடம் பிடிக்கும். பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதே போல் வங்கக்கடலோரம் என்பது டெல்டா மாவட்டங்களுக்கும், டெல்டா வடகடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை. இதுதான் பிரச்சனை, உறுதிப்படுத்த முடியல. பெரும்பாலும் மிதமான மழை, கனமழை இருக்கிறது வடகடலோரம், டெல்டா கடலோர மாவட்டங்களில். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தென்கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை உறுதியாகவே தெரிகிறது. அரபிக்கடலோர மாவட்டம் கண்டிப்பாக கனமழை, மிக கனமழை, கனமழை, அதீத கனமழையும் பாதிக்கும் மழை கண்டிப்பாக கேரளாவுக்கு இருக்குது. தயவுசெய்து சுற்றுலா செல்வோர், கேரளாவுக்கு சுற்றுலா செல்வோர் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலை
அனைத்து மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உதகமண்டலம் தொடங்கி கீழே தெற்கே கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைக்குமே தற்போது சுற்றுலா செல்ல வேண்டாம். அடுத்த 4 நாட்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை தயவுசெய்து சுற்றுலா செல்ல வேண்டாம். மிக கடுமையான ஒரு மழைப்பொழிவை சந்திக்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அதனால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சுற்றுலா சென்றோர்கள், அதாவது தற்போது இந்த ஒரு சில பேர் சுற்றுலா சென்றிருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதாவது இன்றைக்கே வந்துடுங்க. இன்றைக்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கிளம்பி வருவது நல்லது. இன்று முதல் தீவிரமடைய போகிறது. எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு தீவிரமடைய போகுது அடுத்த 3 நாட்களுக்கு. தயவுசெய்து கவலைப்பட தேவையில்லை. நான் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவு, இன்னும் திருப்தியான மழைப்பொழிவு இல்லாத நிலை காணப்படுகிறது. பொறுமை காக்க வேண்டும். பொறுமை முக்கியம். அடுத்த 3 நாட்களுக்கு மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே தற்போது இருக்க காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வருகிற 22ஆம் தேதிக்கு பிறகு 23ஆம் தேதி வடகடலோரத்தை ஒட்டி பிறகு 24ஆம் தேதி தமிழகத்தை விட்டு விலகிக்கூடும். பெரும்பாலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமாக விலகி சென்று பிறகு வடக்கு நோக்கி சென்று ரீமல் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் வடக்காந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் வடக்கு ஒடிசாவில் கரை கடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ரீமல் புயலாக. அதே போல் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் கரை கடந்த பிறகு தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கேரளா, தெற்கு கேரளா தென் மாவட்டங்களிலும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இந்த மாதம் இறுதியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மே 31 அல்லது ஜூன் 1ஆம் தேதி இந்த ஆண்டு சரியான நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மே 31 அல்லது ஜூன் 1ஆம் தேதி தெற்கு கேரளா, அதே போல் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகிறது. பிறகு அடுத்தடுத்த நாட்களில் வடக்கு கேரளா, மத்திய கேரளா, கர்நாடகா என்று படிப்படியாக அனைத்து மாநிலங்களுமே தென்மேற்கு பருவமழை தொடங்கி பிறகு ஜூன், ஜூலை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜூலை மத்திய பகுதி, அதாவது ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியா மற்றும் வட இந்தியா பகுதிகளில் தீவிரமடையும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிகழ்வு அப்போ வங்கக்கடல், வடக்கு வங்கக்கடலில் ஒடிசா ஒட்டி வடக்காந்திரா ஒட்டி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர நிறைய நிகழ்வுகள் இந்த ஆண்டு இருக்கிறது. காரணம் கடல் வெப்பநிலை சாதகமாக இருக்கிறது. வங்கக்கடலும் சரி, அரபிக்கடலும் சரி. அதனால் மழைப்பொழிவு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக கேரளா, கர்நாடகா, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை, அதே போல் கணவாய் பகுதிகள், நீர்பிடிப்பு பகுதிகள், இந்த பகுதிகளில் இந்த ஆண்டு மிக சிறப்பான மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை 2024ஆம் ஆண்டு சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையாக இருக்கும். வெள்ளப்பெருக்கு கூட சில நாட்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மழைப்பொழிவின் தீவிரத்தை பொறுத்து நம்ம வரக்கூடிய மாதங்களிலும் வரக்கூடிய நாட்களிலும் அறிவிக்கலாம். தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கிறது. அதே போல் அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டில் வெப்பசலன அடிமழைப்பொழிவு, தமிழகம் மலை மறிக்கும் பிரதேசமாக இருக்கும். வெப்பசலன அடிமழைப்பொழிவாக தமிழ்நாட்டில் கொடுத்து கொண்டிருக்கும். ஆங்காங்கே கூடுதல் பரப்பில், அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் நேரத்தில் உள் மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களும் வெப்பசலன அடிமழைப்பொழிவு கிடைக்கும். அதனால் வரக்கூடிய மாதங்களிலும் தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கிறது. கோடை என்பது முடிவுக்கு வருகிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதற்கு மேல் அதிகமான வெப்பமும் அனலும் இதற்கு மேல் இல்லை. தொடர்ந்து மழை வானிலை அதிகமாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பெரும்பாலும் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெயில் என்பது இல்லை. தொடர்ந்து ஒரு மேகமூட்டம் வானிலை தான் தொடர்ந்து காணப்படும். வெயில் என்பது சுத்தமாக இருக்காது. வெயில் இருந்தாலும் ஒரு லேசான வெயில் தான். அதுவும் உடனே ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து காலை அடிக்க ஆரம்பிக்கிற வெயில் இரவு, அதாவது மாலை வரைக்கும், சூரியன் மறைகிற வரைக்கும் தொடர்ந்து
அந்த ஒரு அதாவது வானம் வந்து தெளிவாக காணப்படாது, மேகமூட்டத்துடன் தான் காணப்படும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மழைகள் அதாவது மழை குறுக்கீடுகள், இடையூறுகள் எல்லாமே இருக்கும். அதனால் பொதுமக்களும் சரி, விவசாய பெருமக்களும் சரி, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் கையில் கொடையை எடுத்து செல்வது நல்லது. ஏனென்றால் எந்த நேரத்தில் எப்படி மழைப்பொழிவு என்பது இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. திடீர் மழைப்பொழிவுகள் இந்த சுற்று மழைப்பொழிவில் இருக்கும் அதிகமாக. திடீர்னு எங்கெங்கேயோ கனமழை பெய்யும், வடகடலோரத்தில் கனமழை பெய்யும், திடீர்னு டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும், திடீர்னு தென் மாவட்டங்களுக்கு கனமழை, மிக கனமழை, அதிக கனமழை, மேற்கு தொடர்ச்சி மழை என்று திடீர் மழைப்பொழிவு, உள் மாவட்டங்களில் திடீர் மழைப்பொழிவு. அதுதான் சொல்கிறேன். கையில் வந்து பொதுமக்கள் வந்து வெளியே செல்வோர்கள் கையில் கொடையுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து செல்லுங்கள். அதுதான் நல்லது. அதேபோல் விவசாய பெருமக்களை பொறுத்த வரைக்கும் மழை இருக்கிறது என்று சொல்லிவிட்டேன். மழையை எதிர்நோக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கவலைப்பட தேவையில்லை. மழை வேண்டாம் என்று இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அடுத்த 3 நாட்களுக்கு மழை இருக்கிறது, அதனால் எந்த ஒரு பணியை செய்ய வேண்டாம். அதற்கு தகுந்தாற் போல் திட்டமிட்டு வேளாண்மை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய இடத்துக்கு உங்களுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு வானிலை நிலவுது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதற்கு தகுந்தாற் போல் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைத்து மாவட்டங்களுமே மழை பொழிவு இருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு மழை வானிலை தான். தொடர்ந்து இணைந்திருங்கள்.